கிருஷ்ணருக்கு நெருக்கமானவன் அர்ஜுனன். கண்ணனே தனக்கு சாரதியாக அமையும் பாக்கியம் பெற்றவன். எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து அவரால் தப்பித்தவன். மகாபாரதத்தில் கண்ணனுக்கு அர்ஜுனனை விட நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூட சொல்பவர்கள் உண்டு. அதற்கு காரணம் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை, குருட்டுத்தனமான பக்தி. அவ்வளவு பக்தி கொண்டவனா அர்ஜுனன்? அவனை மிஞ்சியவர் யாரும் இல்லையா? பார்ப்போமா? அப்போது குருக்ஷேத்திர போர் தீவிரமடைந்த ஒரு நேரம். நாளை அர்ஜுனனை கொல்வேன் என சபதம் செய்கிறார் பீஷ்மர். பிதாமகரின் சபதம் என்றால் சும்மாவா? பாண்டவர் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினார்கள். அர்ஜுனன் இறந்தால் கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்தது போலத்தான். அதன் பிறகு கௌரவர்களை யாரும் அசைக்கக்கூட முடியாது. அன்று இரவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கே சரியான உறக்கமில்லை. அடுத்த நாள் அர்ஜுனனை தேடிப் போனார். அவன் அப்பொழுதுதான் நன்கு தூங்கி எழுந்திருக்கிறான் என்பது தெரிந்தது. கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். அர்ஜுனா, இன்றைய போரில் உனக்கு என்னவாகும் என நானே மனம் குழம்பி கிடக்கிறேன். உனக்கு எப்படி உறக்கம் வந்தது? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது கண்ணா? நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். அதாவது என்னை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இனி எதை பற்றியும் எனக்கு இதற்கு கவலை. என் கவலை உன் கவலை. அந்த அளவிற்கு கிருஷ்ணரின் மேல் அர்ஜுனனுக்கு பற்று. பக்தி இருக்கிறவனுக்கு பயமில்லை எது குறித்தும். எந்த ஒரு உணர்வும் அதிகமானால் அதை அடக்கி வைத்தலே சரி. இதை அர்ஜுனன் புரிந்து கொள்ளவில்லை. உலகையே ஒரு குடையாக பிடிக்கும் வல்லமை பெற்ற ஸ்ரீகிருஷ்ணன் தன் பக்கம் என்கிற நினைப்பு. எதன் பொருட்டும் யார் பொருட்டும் தான் அஞ்சத் தேவையில்லை. கண்ணன் துணை இருப்பான் என்கிற எண்ணம் அவனுக்குள் நிறைந்திருந்தது. அதற்கு காரணம் தான் கிருஷ்ணன் மேல் கொண்டிருந்த பக்திதான் என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை விரல் நகம் போல் அவன் மூளைக்குள் வளர்ந்து வளர்ந்து கிருஷ்ண பக்தியில் தன்னை மிஞ்ச ஆளில்லை என கர்வம் கொள்ளும் அளவுக்கு பெரிதாக நீண்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் பகவானாலேயே அவன் கர்வத்தை தாங்க முடியவில்லை. கோகுலத்தில் கோபியர்களின் மாசற்ற பக்தியையும் ராதையின் உள்ளம் உருக வைக்கும் பிரேமையையும் கண்டிருந்தவன் அல்லவா கண்ணன். அர்ஜுனனுக்கு பாடம் புகற்ற ஒரு முடிவு செய்து கொண்டார். அது ஓர் அந்தி நேரம். துவாரகைக்கு வந்து தங்கியிருந்தான் அர்ஜுனன். கிருஷ்ணனின் விருந்தினர் மாளிகையின் உப்பரிகை. சூரியன் மறைந்திருந்தான். ஆனால் இருள் இன்னும் கவிய ஆரம்பிக்கவில்லை. சூரியனின் செங்கதிர்களின் மிச்சம் மட்டும் கீழ்வானத்தை ஒரு ஆரஞ்சு பழ நிறத்தில் நிறைத்திருந்தது. அந்த பேரழகில் தன்னை மறந்து லயித்திருந்தான் அர்ஜுனன். அர்ஜுனா என்றபடி அவன் அருகே வந்து நின்றார் கிருஷ்ணர். சுய நினைவுக்கு வந்தவனாக கண்ணனை தொழுது வணங்கினான் அர்ஜுனன். என்ன, அந்திவானத்தின் அழகில் சொக்கி கிடக்கிறாயா? ஆம் கண்ணா, அதில் கூட உன்னையே தரிசித்துக் கொண்டிருந்தேன். அர்ஜுனனின் குரலில் லேசாக ஒரு பெருமிதம். என்னையா? உன்னையேதான் கண்ணா. ஆதவன் மறைந்தாலும் அதன் சுடர் ஒளி சிறிது நேரத்திற்காவது ஒளிர்கிறது அல்லவா? அதுபோல உலகில் எத்தனை தீயவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் இறுதி கணத்தில் இப்பொழுதாவது இவன் திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கும். மறைந்த சூரியனின் கதிரைப் போல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாய். ஏனென்றால் அது உலகில் உள்ள உயிர்களிடத்தில் உனக்கு இருக்கும் பெரும் கருணை. இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் கிருஷ்ணர். அர்ஜுனனின் முகத்தில் ஒரு கேள்விக்குறி. அதாவது சதா சர்வகாலமும் உனக்கு என் நினைப்புத்தான் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாய் அல்லவா என்றார் கிருஷ்ணர். இதில் சந்தேகம் என்ன கண்ணா? நீயே எனக்கு எல்லாமும். அதன்படித்தானே நான் வாழ்கிறேன். அப்படியானால் என் மேல் செலுத்தும் பக்தியில் உன்னை மிஞ்ச ஆளில்லை என்கிறாயா? நிச்சயமாக. தவறு அர்ஜுனா. உன்னையும் விட என்மேல் பிரியமுடன் கூடிய பக்தி செலுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் பரமாத்மா இந்த விளையாட்டு? அதை நிரூபிக்க முடியுமா தங்களால் என்றான் அர்ஜுனன். புறப்படு என்னோடு. அது எந்த தேசம், யார், எவர் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. சம்மதமா? அர்ஜுனன் சம்மதித்தான். இருவரும் கிளம்பினார்கள். பகவான் தன் அரண்மனைக்கு வருவார் என்று அந்த அரசர் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவரும் அவர் துணைவியும் சிறு வயது மகனும் அவனை நெஞ்சார வணங்கி வரவேற்றார்கள்.
பக்தியோடு உபசரித்தார்கள். பகவான் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தார். உங்களுக்கு என் மீது மாறாத பக்தி உண்டல்லவா அரசே? ஆம் பெருமாளே. நான் ஒன்று கேட்டால் தருவீர்களா? உயிரையும் தருவோம். சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன அந்த நிபந்தனை? எனக்கு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் இல்லத்தில் ஒருவர் கண்ணிலும் துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. சம்மதம் பகவானே. உடன் வந்திருந்த அர்ஜுனன் அங்கே நிகழ்வதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். தங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் பகவானே? ஆர்வமும் பரவசமும் குரலில் தொனிக்க கேட்டார் அந்த அரசர். உங்கள் பாலகனை இரண்டாக பிளந்து அவனுடைய உடலின் வலது பாகத்தை மட்டும் எனக்கு தர வேண்டும். என்ன கொடுமை இது! கண்ணனின் திருவாயில் இருந்தா இந்த வார்த்தைகள்? அர்ஜுனன் விதிர்விதிர்த்து போனான். ஆனால் அங்கிருந்தவர்கள் முகங்களில் எந்த சஞ்சலமும் இல்லை. அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். அதே நேரத்தில் பகவான் அங்கிருந்தவர்களின் முகங்களை கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். அரசரின் முகம் சலனமே இல்லாமல் இருந்தது. அரசியின் முகத்தில் அதே சாந்தம், பரவசம், பக்தி. அந்த இளவரசனான பாலகன், அவன் முகம், அவன் கண்ணில், அட, இது என்ன? இளவரசனின் இடது கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கேட்டார் கிருஷ்ணர். அதற்கு அந்த சின்னஞ்சிறு பாலகன் பதில் சொன்னான். மன்னிக்க வேண்டும் பரந்தாமா, நீங்கள் என் உடலின் வலது பாகத்தை கேட்டீர்கள். அது உங்களுக்கு பயன்படுகிறதே என்கிற திருப்தி ஒரு புறம். ஆனால் உங்களுக்கு பயன்படாமல் வீணாகப் போகிறோமே என என் உடலின் இடது பாகம் வேதனைப்படுகிறது. அதனால் எழுந்ததுதான் இந்த கண்ணீர் என்றான். கிருஷ்ணன் அர்ஜுனனை திரும்பி பார்த்தார். அவன் பகவானின் பாதங்களில் விழுந்து கெட்டியாக பற்றி கொண்டான். மன்னித்து விடு கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தியில் நான் சிறு பிள்ளை. என்னை விட உயர்ந்தோர் உள்ளார்கள் என்பதை உணர்த்திவிட்டாய். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா என்றார். கிருஷ்ணரின் வதனத்தில் அதே புன்சிரிப்பு. To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.